இன்டர்நெட் ஹிஸ்டரியில நடந்த டாப் 5 பிக்கஸ்ட் ஹேக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒண்ணு 5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட ஒண்ணு. வாங்க பார்க்கலாம். 5 லிங்க்டின் 2021ல சுமாரா 700 மில்லியன் யூசர் டேட்டா லிங்க்டின்ல இருந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரீச் ஆயிருக்கு. இதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட், நம்ம அப்லோட் பண்ண போட்டோஸ், லிங்க்டின்ல இருக்கிற எல்லா யூசர் ப்ரொஃபைலுமே ஹேக் ஆகியிருக்கு. 4 மேரியட் இன்டர்நேஷனல் ஹிஸ்டரியில நடந்த மிக லாங்கஸ்டான ஹேக்னா இதுதான். 4 வருஷம் கண்டினியூஸா ஹேக் ஆயிருக்கு ஒரு யூஎஸ்ஏவை பேஸ் பண்ண கம்பெனி மேரியட் இன்டர்நேஷனல். 3 ஆதார் 2018ல சுமாரா 1 பில்லியன் யூசர் டேட்டா வந்து இந்தியாவில இருந்து பிரீச் ஆயிருக்கு. இதுதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஹேக். 2 யாகு 2013-14ல ஹிஸ்டரியிலேயே நடந்த மிகப்பெரிய டேட்டா பிரீச்னா இதுதான். சுமாரா 3 பில்லியன் யூசர் அக்கவுண்ட்ஸ் வந்து ஹேக் ஆகியிருக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்ட், போட்டோஸ், இமெயில் இது எல்லாமே ஹேக் ஆகியிருக்கு யாகு கிட்ட இருந்து. 1 கூகுளுடைய 2.5 பில்லியன் யூசர் அக்கவுண்ட்ஸ், அதாவது 250 கோடி பேர் இது யூசர் அக்கவுண்ட்ஸ் ஹேக் ஆயிருக்கு, டேட்டா லீக் ஆயிருக்கு. அதுல உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் போட்டோஸ் வரைக்குமே எல்லாமே லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஹேக்ஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்டர்நெட்டோட டேட்டா பிரீச்ல இருந்து கொஞ்சம் சேஃபரா இருக்கலாம். மேல சொன்ன இந்த ஹேக்கிங்ல எதை பார்த்து ஷாக் ஆனீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் இன்ஃபர்மேஷனுக்கு வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.